வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். இவ்வாலயத்தின் சிறப்பு காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற குரு ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகர் ஆலயம், ஸ்ரீ வடபழனி சித்தர் பீடம். இவ்வாலயம் வடக்கு மலையம்பாக்கம், பூந்தமல்லி, லக்ஷ்மிபுரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் கோபுர அம்சம் மற்ற ஆலயங்களை விட வித்தியாசமாக காணப்படுகின்றது. பூரி ஜெகநாத் கோவிலை போன்று அழகான தோற்றத்துடன் காணப்படுகின்றது. கோபுரம் ஒரே நேராக செங்குத்தாக 9 அடுக்குகளாக பெரிய கோபுரமாக காட்சி தருகின்றது. கோபுரத்தில் பெரிய வேல் நமக்கு காணப்படுகின்றது. நுழைவு வாயிலில் வேல் தரிசனம் அடையலாம். ஆலயத்தின் நுழைவு வாயிலின் மீது முருகர், போகர், வடபழனி சித்தர் ஆகியோரின் திருவுருவச் சிலைகள் காணப்படுகின்றன. ஆலயத்தில் நுழைந்தவுடன் முழு முதற் கடவுளான ஸ்ரீ நவசக்தி விநாயகர் சன்னதி காணப்படுகின்றது. நவபாஷாணத்தினால் ஆன சிலைகள் காணப்படும் இடங்கள்: முதலில் பழனியில் தண்டாயுதபாணி, 2வது பூம்பாறையில் குழந்தைவேல் அப்பன் சுவாமி, 3வது இங்கு நாம் காணும் ராஜமுருகர். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் ஆலயம், ஸ்ரீ வடபழனி சித்தர் பீடத்துடைய ஆலயமானது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வடக்கு மலையம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்முடைய ஆலயமானது அமைஞ்சிருக்கு. பூந்தமல்லி அருகில் லக்ஷ்மிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் நம்மளுடைய நவபாஷான ராஜமுருகன் ஆலயமானது. ஆலயத்துடைய விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுவாமி பழனியில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி சுவாமி போலவே 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகரால் செய்யப்பட்ட நவபாஷாணம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் சுவாமி 9 பாஷாணங்களும் 96 கூட்டுமொழிகள் கொண்டு 2017ஆம் ஆண்டு சுவாமி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயத்தில் விசேஷம் பார்த்திங்கன்னா, அந்த சுவாமியுடைய தீர்த்த பிரசாதமானது இங்கே ரொம்ப விசேஷம். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய 4000த்திற்கும் மேற்பட்ட வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த தீர்த்தமானது சுவாமி மூலியமாக நம்மளுக்கு இங்கே கிடைக்கிது. இந்த தீர்த்தம் எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூமியில் விடிய காத்தால் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சுத்தமான ஆக்சிஜன் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பூலோகத்தில் நம்முடைய மேற்பரப்பு மண்டலத்திலேருந்து சுத்தமான காற்றானது இந்த பூமிக்குள்ளே வருது. அந்த சமயம் பார்த்திங்கன்னா, அந்த குளிர் காற்றானது சுவாமி மேலே படுற நேரம் இந்த சுவாமியில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வெளியேறச்ச தாய் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் சுவாமிக்கு வேர்வை போல் சிறந்து வெளியில் வரும். அது மேலே கொஞ்சம் ஜலம் சேர்த்து சுவாமிக்கு அந்த அபிஷேகம் பண்ணி வேர்வை கலந்த இந்த தீர்த்த பிரசாதத்தை வரபக்தர்களுக்கெல்லாம் சாப்பிட பிரசாதமாக கொடுத்துட்டுருக்கோம். இந்த 9 பாஷாணங்களும் ஒன்று சேரும் பொழுது இந்த விஷமானது மருந்தாக மாறுறது. இதை நம்முடைய சித்தர் பெருமக்கள் இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே காட்டுக்குள்ளே இருந்து இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு சிலையாக செய்கிறாங்க. இப்போ முருகனுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி தோற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலையானது நம்ம பழனியில் பார்க்க முடியும். அதே போல் வடபழனி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் பெருமான், அறிந்தார்க்கினியனார் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள், அதாவது போகர் வழி வந்தவர்கள். இவா மூலியமாக இந்த நவபாஷாணத்துடைய குறிப்புகள் போகருடைய நிகண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓலைகளில் இருந்து இந்த பாஷாணங்களை பற்றின குறிப்புகளை எல்லாம் எடுத்து நம்ம இப்போ நவபாஷான சிலையை தரிசனம் பண்ணக்கூடிய அளவு திருப்பிடத்தில் சுவாமியானது இங்கே அமைஞ்சிருக்கார்.
இந்த நவக்கிரகங்களுடைய தோற்றங்கள் பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள். அதனால தான் 63 பாஷாணங்கள் இருந்தும் போகர் வந்து 9 பாஷாணங்களை மட்டும் தேர்ந்தெடுத்தார். அதனுடைய தாற்பயம் என்னென்னு பார்த்திங்கன்னா 9 நவக்கிரக கோள்களுக்கும் இந்த 9 பாஷாணங்களுக்கும் உண்டான பண்புகளும் தொடர்புகளும் ஒத்து போனதாக இருந்தது. இதனால் போகர் வந்து இந்த 9 பாஷாணங்களையும் 9 நவக்கிரகங்கள் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால இந்த 9 பாஷாணத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் மருந்தாக மாற்றி அது சுவாமியுடைய ரூபமாக சிலை வடிவத்தில் முருகரை செய்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த வழிமுறையில் இங்கேயும் அதே போல் சுவாமி 9 பாஷாணங்கள் கொண்டு 96 மேற்பட்ட மூலிகைகள் கலந்து சுவாமியை வந்து இங்கே விக்கிரக ரூபமாக இங்கே செய்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஆலயத்தில் நம்முடைய சுவாமியுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா கீழே ஆதாரப்பீடம் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் ரூபத்தில் இருக்கும். இந்த ஆவுடையார் லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா இதில் பாதி பகுதி பார்த்திங்கன்னா கருங்கல்லால் செய்யப்பட்டு அதற்கு மேற்பகுதி லிங்கமானது பாஷாணமாக செய்யப்பட்டிருக்கு. அந்த லிங்கத்திலேருந்து சுவாமியுடைய சிரசு வரைக்கும் சுவாமி வந்து முழுக்க முழுக்க நவபாஷாணத்தால் செய்திருக்காங்க. சுவாமி மேலே படக்கூடிய காற்றை சுவாசித்தாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம். சஷ்டி, கிருத்திகை போன்ற விசேஷ நாட்களில் சிறப்பு அலங்காரம், சிறப்பு அபிஷேகங்களும் விபூதி காப்பு அலங்காரம் புரிகின்றனர். தற்போது தாங்கள் தரிசிப்பது முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தின் காணொளி. கருவறையில் உள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் முடிந்தவுடன் விபூதி அலங்காரம் புரிந்து தலையில் தலைப்பாகை அணிவித்து ராஜ அலங்காரத்தில் அழகே வடிவான தோற்றத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். நம்முடைய ஆலய கோபுரத்துடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா 72 துவாரங்கள் கொண்டு அமைச்சிருக்காங்க. இந்த 72 துவாரங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய 72 முக்கியமான நரம்பு மண்டலங்கள். இந்த நரம்பு மண்டலம் மூலியமாக நம்ம உடம்பு செயல்பாடுகள்லாம் இருக்குது. அதே போல் பஞ்சபூத சக்தி தான் நம்ம உடம்பை வந்து இயக்குது. அதனால் கருவறையை சுற்றி வர 5 துவாரங்கள் கொண்டு ஒவ்வொரு அடுக்குலையும் 8 துவாரங்கள் 8 திசையை குறிக்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கமும் துவாரங்கள் ஓட்டைகள் அமைச்சிருக்காங்க. அப்போ காற்று எவ்வளோ உயரத்தில் எந்த திசையில் அடித்தாலும் ஆலய கோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைஞ்சு சுவாமி மேலே பட்டு ஆலய பிரகாரத்துக்குள்ளேயே சுற்றின்றும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சுவாமியை தினந்தோறும் தரிசனம் செய்யும் பொழுதும் சுவாமியுடைய காற்றை சுவாசிக்கிறச்ச உடல் பிணிகள்லாம் நீங்கும். இந்த சுவாமியுடைய காற்றுக்கு அதீத சக்தி உண்டு. அதே போல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள், தோஷங்கள், சாபபாபங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவு முருகருக்கு ஒரு அற்புதமான இந்த இடத்துல வந்து முருகர் அற்புதமாக வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முருகனின் வாகனமான மயில் சர்ப்பத்தை வாயில் கவ்விக்கொண்டும் காலடியில் ஒரு சர்ப்பம் இருப்பது போன்று வித்தியாசமான சிலை இங்கு காணப்படுகின்றது. அதன் பின்புறத்தில் கொடிமரமும் பலிபீடமும் காணப்படுகின்றது.
இவ்வாலயத்தில் வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கின்றது. எழில் கொஞ்சம் அழகிய வராகி அம்மன் சிலை எங்கும் காணா வண்ணம் இங்கு காணப்படுகின்றது. மற்ற கோவில்களில் போலின்றி இந்த சிலை நவபாஷாணத்தில் ஆனது என்பது ஒரு விசேஷம். வராகி அம்மனுக்கு பக்தர்கள் தங்கள் கரங்களாலேயே பூஜைகள் புரியலாம். பஞ்சமி நாட்களில் மிக விசேஷமாக பூஜைகள் நடைபெறும். முருகர், வள்ளி, தெய்வானை சிலைகள் இங்கு காணப்படுகின்றது. ஸ்ரீ அகத்திய பெருமானின் திருவுருவச் சிலை 5 தலை நாக சர்ப்ப பீடத்தில் அமைத்துள்ளனர். பாதரச ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதி சிவனின் திருவுருவச் சிலை காணப்படுகின்றது. கோவில் திருப்பணிகள் நடைபெறும் போது பூமியில் கிடைத்ததாக கூறுகின்றன. இங்குள்ள சிவலிங்கம் பாதரசத்தினால் ஆனது. பூமியில் உள்ள நேர்மறை ஆற்றல் அனைத்தையும் பாதரச சொரூபமாக உள்ள சிவபெருமான் உள்வாங்கி நமது உடல் குறைபாடுகளை நீக்கி நமது மனதை அமைதியுறச் செய்து நம்மை தெளிவடைய செய்கிறார். இங்கு நாகங்களின் சிலைகள் பிரதிஷ்டை செய்துள்ளனர். ஸ்ரீ அம்மச்சாரம்மன் சிரசு காணப்படுகின்றது. அதன் முன்பு திரிசூலம் காணப்படுகின்றது. ஆலயத்தின் இன்னொரு முக்கியமான விசேஷ நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் சுவாமிக்கு கீழே வடபழனி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் பெருமானுக்கு மதியம் 1 to 2 குரு பூஜை, குருஹோரையில் குரு பூஜை நடக்கும். இந்த பூஜையில் கலந்துக்கக்கூடிய பக்தர்கள் சுவாமிக்கு நேரடியாக போயிட்டு கீழே சித்தருக்கு அபிஷேகம் செய்வாங்க, பாலாபிஷேகமானது செய்வாங்க. கலந்துக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் அந்த பூஜையில் கலந்துட்டு எல்லாரும் பாலாபிஷேகமானது செய்துட்டு இருக்காங்க. வடபழனி சித்தருக்கு சிலை வைத்துள்ளார்கள். பொதுவாக சித்தர்கள் குருநாதர் என்று கூறுவர். அதுபோன்று இவ்வாலயத்தை உருவாக்கிய திரு ரமேஷ்குமார் அவர்களின் குருநாதர் இந்த வடபழனி சித்தர் என்று கூறுகின்றனர். ஆலயத்தின் பரிவார தெய்வமான குரு ஸ்ரீ நவபாஷான வடபழனி சித்தர் பீடம் என்பது இவ்வாலயத்தின் பீடம். சன்னதியின் இருபுறமும் சீரடி சாய்பாபா மற்றும் தட்சிணாமூர்த்தி திருவுருவச் சிலைகள் காணப்படுகின்றது. அதனால் நம்மளுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். முருகர் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நவகிரகத்தின் அதிபதி தெய்வமாக இருக்கார். அங்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அங்காரகன் பார்த்திங்கன்னா உடல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கான நவகிரக ரூபமாக இருக்கார். அப்போ அந்த நவகிரகத்துக்கு அதிபதி தெய்வம் யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய அதிபதி தெய்வம் முருகப்பெருமான். அதனால் நம்மளுக்கு உடல் பிணிகள், இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உத்தியோக, வியாபாரம், தொழில் இது போல் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆலயத்தில் இங்கே முருகர் சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கே எல்லாத்துக்கும் வர பக்தர்களுக்கெல்லாம் அருள் கொண்டு செய்துட்ருக்கார். பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் நம்முடைய ஆலயத்திற்கு முருகனுடைய அருள் பெறுமாறு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்திற்கு சென்றும் குரு ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகரின் திருவருள் நல்லாசியை பெற்று வாரீர். நன்றி, வணக்கம்.